Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20th December. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வேதாந்த் பட்டேல், இந்தியன் ஆரிஜினு. ஸோ இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரெஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெஸ் டீம், அதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரெஸ் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல ஜோ பைடன் அவருடைய கவர்மெண்ட் இதுக்கு. அடுத்து ஜான் ஜுடாங், இவர் வந்து ஜென்ரலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார்? சைனா. குறிப்பாக வந்து நம்ம லடாக் ரீஜன், அது சைனாவோட வெஸ்டர்ன் தேட்டர் கமாண்ட் இது. ஸோ நம்மளோட லடாக் ரீஜன் அந்த சைடில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து கவர் பண்ணுது. ஸோ அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக சைனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவார்ட்ஸு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்இபி கொடுத்துருக்காங்க. 6 லாரட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹையஸ்ட் என்விரான்மெண்ட் ஹானர் அப்படிங்கிறாங்க. யுனைடெட் நேஷனில் வந்து என்விரான்மெண்ட்டில் கேட்டகரியில் இதுதான் ஒரு ஹையஸ்ட் ரெகக்னிஷன் மாதிரி சொல்கிறாங்க. 2005 கொடுத்துட்ருக்காங்க. 6 பேருக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 6 பேரில் பார்த்தோன்னா ஃப்ராங்க் பெய்னிர்மரமா, ஃபிஜியோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அடுத்து வந்து டாக்டர் ஃபேபியன், ஜெர்மனி. நெமோன்டே, ஈக்குவேடர். அடுத்து வந்து யக்கோபா, பூக்கினா ஃபாசோ, இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது இந்த கண்ட்ரி இது. அடுத்து வந்து ராபர்ட் டி புல்லட், யூஎஸ்ஏ, இவருக்கும் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் எர்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்ட் அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து இது யங் சாம்பியன் ஆஃப் தி எர்த் ப்ரைஸ். மேலே வந்து ஜென்ரல் பார்த்தோம், இப்போ வந்து யங் சாம்பியன்ஸ் அண்டர் 30 கேட்டகரிக்குள்ளே கொடுக்குறாங்க. அதே தான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்இபி இவங்க தான் கொடுத்துருக்காங்க. 7 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியன் ஒருத்தர் இருக்கார், அதனால் அவங்க பேர் மட்டும் எழுதியிருக்கேன். 7 பேர் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு இந்தியன் வந்து இருக்கார், அதனால் அவர் தெரிஞ்சுக்கணும். வித்யுத் மோகன், கோஃபவுண்டர் ஆஃப் தக்கச்சர், அதோட கோஃபவுண்டர்னு சொல்கிறாங்க வித்யுத் மோகன். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போர்ட்டபிள் மிஷின் விச் பர்ன்ஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் வித்தவுட் ரிலீசிங் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இன்டூ அட்மாஸ்பியர் டர்னிங் இன்டூ சார்கோல் அண்ட் ஃபெர்டிலைசர். அதாவது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம், டெல்லி வந்து ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது. முக்கிய காரணம் என்னென்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை ஃபார்மர்ஸ் வந்து அந்த வேஸ்ட் ஸ்டம்பில் வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் அங்கே வந்து பொல்யூட் வந்து ரொம்ப அதிகமாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டை வந்து அந்த மாதிரி கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஒரு டீகம்போஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க திரும்பி இன்ட்டு சார்கோல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸுன்றாங்க. ஸோ அதனால் வந்து அதை திரும்பி ரீயூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸாக ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக டிசைன் பண்ண தான் வித்யுத் மோகன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவரை ரெகக்னைஸ் பண்ணி யங் சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் ப்ரைஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டாபிக் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து பிராண்ட் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து பைலட் ப்ராஜெக்டாக டயர் அண்ட் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எக்கானமி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்கு தான். ஸோ அடுத்து 4th டிஃபென்ஸு, டர்க்கி வந்து இந்த மிசைல் வந்து வாங்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து யூஎஸ்ஏ என்ன பண்ணாங்க, காட்ஸா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலிமா அண்டர் செக்ஷன் 231 படி சாங்ஷன்ஸ் போடுறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து யாருடைய மிசைல் அப்படின்னா ரஷ்யாவோட மிசைல்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால ஒரு டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். இது வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் இன் 1993, அப்புறம் அதை வந்து 1999 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி S-300 இருந்தது, அதோட அப்டேட்டட் வருஷம் தான் S-400. ஸோ இப்போ இது வந்து டர்க்கிக்கு வந்து சாங்ஷன் போடுறாங்களே, அப்போ இந்தியாவும் ஆல்ரெடி வந்து இது வந்து வாங்குறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க பெருசாக இன்னும் ஸ்டாண்ட் அனௌன்ஸ் பண்ணலை. நம்ம வந்து 2021 மிட்டுக்குள்ளே ரஷ்யா வந்து நமக்கு அந்த மிசைல்ஸை டெலிவர் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. மேபி வாங்கும் பொழுது யூஎஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ ஜோ பைடன் கவர்மெண்ட் அடுத்து என்ன மாதிரி ஸ்டெப் அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து டிசைன் பண்ணது யாருன்னா பை அல்மாசான்டே சென்ட்ரல் டிசைன் பியூரோ, இவங்க தான் அது டிசைன் பண்ணது. ஸோ 5th இக்கானமி, பிரெட் பேஸ்கெட் அப்படின்றாங்க. என்னன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவை தான் வந்து பிரெட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சாபில் வந்து 17.4% ஆஃப் வீட் ப்ரொடக்ஷன் வந்து அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அதில் ரைஸில் வந்து 11.32%. ஸோ 11.32% வந்து அங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதனால தான் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. ஸோ 6th வந்து என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் ஃபைட். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் வந்து எமானுவல் மாக்ரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க இதில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது இல்லாமல் ரெஃபரண்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ரெஃபரண்டம் அண்ட் பிளெபிசைட்ஸ்ன்னு இருக்குது. அது ரெண்டுமே என்னென்னா ஓட்டிங் கான்செப்ட் தான், பப்ளிக் கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்குறது, அதுபடி செயல்படுத்துறது. அந்த ரெஃபரண்டமுக்கும் பிளெபிசைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கட்டாயமாக செயல்படுத்தணும், அது வந்து மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிறது அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே ஓட்டிங் வந்து பப்ளிக் கிட்ட வாங்குறது தான்.
ஸோ ரெஃபரண்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பப்ளிக் கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கணும் இன் ஃபைட்டிங் climate சேஞ்சஸ். ஸோ இங்கே அதனால் அதுவும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து அந்த பாரிஸ் கிளைமேட் வந்து 2015 டார்கெட்டில் வந்து கொஞ்சம் லேகாக இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு அட்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக்கிட்டையும் ஒப்பீனியன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷனில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ climate சேஞ்ச் ஃபைட்டு ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரன் announced that a referendum to add fight against the climate change to French constitution. அவ்வளோதான். ஸோ அடுத்து 9th பாலிட்டி போஸ்டல் ஓட்டிங். போஸ்டல் ஓட்டிங் யாருக்கு? நம்மலாம் வந்து இப்போ அஸ் அ சிட்டிசனாக என்ன பண்ணுறோம், நம்ம போல் பூத்தில் போயிட்டு நம்ம வந்து ஓட்டிங் நம்ம வந்து நேராகவே போய் பண்ணுறோம். ஸோ இதே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்படி போய் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து போஸ்டல் ஓட்டிங்கை வந்து அவங்க தான் யூஸ்வலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த போஸ்டல் ஓட்டிங் பேசுகிறோம், அது யாருக்குன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ரப்போஸ்ட் to extend postal ballots to eligible overseas non-resident Indian. ஸோ ஃபாரினில் வந்து அப்ராடில் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து தங்கிட்டு வேலை பார்க்குறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒர்க்குக்காக போயிருக்கட்டும், ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டம் போஸ்டல் பேலட்ஸில் வந்து குறிப்பாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ETBPS இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம். இதை மூலியமாக யூஸ் பண்ணி அவங்களே வந்து NRIs அதை ஃபாரினில் இருக்கவங்களையும் வந்து அவங்களையும் வந்து ஓட்டிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த கண்டக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ETBPS வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல் ஸோ செகண்ட் வந்து கோவா லிபரேஷன் டே 19th டிசம்பர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து கோவா லிபரேஷன் டே 60th anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ 1961 டிசம்பர் 19 இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீட் பண்ணுறாங்க கோவா வந்து போர்ச்சுகீஸ்க்கு இருந்து. ஸோ அவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிடறாங்க போர்ச்சுகீஸு. ஸோ 60th செலிப்ரேஷன் இப்போ வந்து இந்த வருஷம் நடந்திருக்கு. பிரசிடென்ட் வந்து அங்கே 2 day விசிட்டாக வந்து கோவாவுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரிசீவ்டு பை கவர்னர் பகத்சிங் கோஷியாரி அண்ட் சிஎம் வந்து அங்கே யார் இருக்காருன்னா பிரமோத் சாவந்த் அவர்கள் தான் வந்து அங்கே சிஎம்மாக இருக்கார், சீஃப் மினிஸ்டர். ஸோ கோவாவோட கேபிட்டல் என்னென்னா பனாஜி. ஸ்மால் ஸ்டேட்ஸில் வந்து ஹைலி பெர்ஃபார்மிங் வந்து கோவா இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஓசிஐனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அமெண்ட் பண்ணி 2005 வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஓசிஐ வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்ட்ரோடியூஸ் த ஸ்கீம் ஆஃப் ஓசிஐ வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து ரெகனைஸ் பண்ணுற கான்செப்ட் தான். ஸோ இன் 2015 என்ன பண்ணுறாங்க, பிஐஓன்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் சொல்லி. பிஐஓ வந்து அதை ரிமூவ் பண்ணி அந்த ஓசிஐ கார்டோட மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2015 ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும், அதில் வந்து ஓசிஐயும் பிஐயும் மெர்ஜ் பண்ணுறாங்க. 2005 வந்து ஓசிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதை அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதை தான் அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேக்சுவலாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ 10th வந்து ஸ்போர்ட்ஸு. பாக்ஸிங். அமித் பன்கல் வந்து 52 kg கேட்டகரியில் பாக்ஸிங்கில் வந்து வின் பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப் கோல்டு ஜெயிச்சிருக்காரு எங்கே, ஜெர்மனியில் நடந்த வேர்ல்டு கப் ஈவெண்ட்டில். ஸோ அடுத்த புக்ஸு த ஷௌர்யா அன்பவுண்ட் டேல்ஸ் ஆஃப் வேலர் ஆஃப் தி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ரிலீஸ்ட் அ புக் பை ஓம் பிர்லா. யார்? லோக்சபா ஸ்பீக்கர் யார்? ஓம் பிர்லா. ஸோ அவர் தான் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னா சிஆர்பிஎஃப்ல இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எதை பற்றினது அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அட்டாக்கு. ஸோ பார்லிமெண்ட்ரி அட்டாக்கு வந்து அதை பற்றின அந்த புத்தகம் தான் வந்து இந்த ஷௌர்யா அன்பவுண்ட் டேல்ஸ் ஆஃப் வேலர் ஆஃப் தி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஓம் பிர்லா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு புத்தகத்தை. அடுத்து த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்கமிங் புக் எழுத போகிறாங்க. ஸோ ஃபார்மர் பிரசிடென்ட் யார், பிரணாப் முகர்ஜி அவர்களை பற்றின ஒரு புத்தகம் தான் இது. இது வால்யூம் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வால்யூம் 3 வரைக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த வால்யூம் 3 வந்து 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ 1991 2005 வரைக்கும் அவருடைய டென்யூரை பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக இயர் தெரியல. இப்போ 2017 தான் அந்த 3rd வால்யூம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 4th வால்யூம் வந்து என்ன பேச போகுதுன்னா அவருடைய பிரசிடென்ஷியல் இயர்ஸை பற்றி பேச போகுது. ஸோ இட் இஸ் அ மெமோயருங்கிறாங்க. மெமோயர்னாலே பொதுவாக என்னென்னா ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஸோ இதுதான் மெமோயரு. ஸோ ஆல்ரெடி இவரும் வந்து பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து இப்போ ரீசெண்டாக எழுதியிருந்தார் ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்லி, அதுவும் ஒரு மெமோயரு. ஸோ அப்கமிங் புக்ஸ் அபவுட் தி லேட் ஃபார்மர் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அவர்களை பற்றி எழுதுறாங்க, பிரசிடென்ஷியல் இயர்ஸ். ஸோ அடுத்து வந்து 12 ஸ்பேஸ் எக்ஸோ பிளானட் டவ் பூட்ஸ். இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட்டு. ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பாசிபிள் ரேடியோ சிக்னல்ஸ் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் சிஸ்டம் பியாண்ட் ஆர் சோலார் சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ எக்ஸோ பிளானட்னால என்னென்னா வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்றது இந்த சோலார் சிஸ்டத்தை தாண்டி எங்கேயாவது இருக்கா அப்படின்ற ஒரு ரிசர்ச் தான் இந்த எக்ஸோ பிளானட்டுங்கிறது. ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து மாதிரி ஒரு ரேடியோ சிக்னல் வந்திருக்குன்னு சொல்லி யாருன்னா நெதர்லாண்டில் இந்த லோஃபர் அப்படின்றது ஒரு ரேடியோ டெலஸ்கோப், லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ டெலஸ்கோப், அதுலேருந்து அவங்க வந்து இது பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிள் அவுட்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஜிகாம் மிஷன்.
ஸோ இது வந்து சைனா ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 2 சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க, டிடெக்டிங் கிராவிடேஷனல் வேவ்ஸ், குறிப்பாக இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது என்ன ஜிகாம்னாலே ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிராவிடேஷனல் வேவ் ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கவுண்டர் பார்ட் ஆல் ஸ்கை மானிட்டர். ஸோ இதுதான் ஜிகாமோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த மிஷன் எதுக்கு 2 சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க, சைனா ஸ்பேஸ் மிஷன். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் சைனாவோடது 2 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கு ஃபஸ்ட்டு கங்காரு டாக், அதாவது என்னென்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா எப்படி வந்து நம்ம வந்து டாக்ஸ் கூட வந்து ஹியூமன்ஸ் கூட டாக் வந்து இன்ட்ராக்ட் பண்ண கம்யூனிகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ அதே போல் கங்காருக்கும் அந்த ஒரு கெப்பபிலிட்டி இருக்குது, அதுவும் வந்து அந்த போல் வந்து வரலாம், இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் வந்து சொல்லுது அந்த போல். ஸோ கங்காரு டாக் ரிசர்ச்சர்ஸ் ஃபவுண்ட் கங்காரு கேன் லேர்ன் டு கம்யூனிகேட் வித் ஹியூமன் ஜஸ்ட் லைக் டாக்ஸ் டூ. ஸோ செகண்ட் அக்லியஸ்ட் ஆர்கிட். ஸோ கேஸ்ட்ரோடியா ஆக்னிசலஸ் a newly discovered orchid. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு அக்லியஸ்ட் ஆர்கிட்னு சொல்கிறாங்க இது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். வேர்ல்டு அக்லியஸ்ட் ஆர்கிடு கேஸ்ட்ரோடியா ஆக்னிசலஸ். ஸோ இது வந்து எங்கன்னா மடகஸ்கரில் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இதை எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹிமாலயம் ட்ரில்லியம், இது என்னென்னா ஒரு மெடிசனல் ஹெர்ப்னு சொல்கிறாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா ட்ரில்லியம் கோவனியனம். ஸோ விச் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஹிமாலயன் ரீஜனில் தான். ஸோ இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக வந்து இப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ஸ், இவங்க தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஹிமாலயன் ட்ரில்லியம், அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ட்ரில்லியம் கோவானியனம். ஸோ இது வந்து இப்போ என்டேஞ்சர்டாக ஆகுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் என்னது ஃபஸ்ட்டு பர்சன் யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு பர்சன் டு டேக் வேக்சின் சாண்ட்ரா லின்சே. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், UK இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு அக்செப்ட் ஃபைசர் கமர்ஷியல் யூஸ்க்கு பப்ளிக்கு வந்து செலுத்துறதுக்கு அக்செப்ட் பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஃபைசர். ஸோ USA இஸ் த 6th கண்ட்ரி. நம்ம ஆல்ரெடி யூகேலையுமே யார் ஃபஸ்ட்டு வாங்கினா செகண்ட் யார் வாங்கினான்னு பார்த்தோம். செகண்ட் பேர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் தான் செகண்ட் உள்ளவர். ஸோ ஃபஸ்ட்டும் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே யூஎஸ்ஏல சாண்ட்ரா லின்சே தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக வந்து சொல்லியிருக்காங்க யூஎஸ்ஏல. அடுத்து 5th ஒன் HGCO19 வேக்சின். இது வந்து இந்தியாவில் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு பூனே பேஸ்டு கம்பெனி ஜெனோவா பயோ ஃபார்மக்யூட்டிகல்ஸ், இவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் சேம் இந்த ஃபைசரோட அதே மெத்தடாலஜியில் தான் mRNA வேக்சின், சேம் மெத்தடாலஜி. ஸோ இது வந்து 2 to 8 டிகிரி செல்சியஸில் ஸ்டேபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. வேக்சின் வந்து ப்ராசஸ் முடிய போகுது, கிளினிக்கல் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ 14th ஜியாகிரஃபி. கிளைமேட் சென்டர் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா ஹிமாலயன் மவுண்டனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் அ ரீஜனல் கிளைமேட் சென்டர் இன் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். த சென்டர் வில் ப்ரொவைட் வெதர் ரிலேட்டட் சர்வீசஸ் டு இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர். ஸோ வெதர் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நெய்பர் கண்ட்ரீஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஹிமாலயன் மவுண்டன்ஸில். அடுத்து தமிழ்நாடு. சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சேலமில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன 2500 rupees வந்து ரேஷன் கார்டு, அதுவும் ரைஸ் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து குறிப்பாக ரேஷன் ஷாப்பில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ரேஷன் ஷாப்ஸில் வந்து இந்த 2500 rupees வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அஸ் அ பொங்கல் கிஃப்டாக பொங்கல் வந்துருக்கு, அதுக்காக வந்து கொடுக்குறாங்க. 2500 ரைஸ் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இது கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் டே கொஸ்டின் என்னது, விச் கண்ட்ரி ஹேஸ் பீன் பேண்ட் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் இன் ஒலிம்பிக் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்? யார்? ரஷ்யா. ஸோ ப்ரீவியஸ் டே நேற்று கேட்ட கொஸ்டின் வந்து ஆன்சர் ரஷ்யா. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் மெம்பர்ஷிப்பில் ரஷ்யன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எந்த ஒரு மேட்சஸும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லுசன் அப்படின்ற ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதோட பிரசிடென்ட் யார்? தாமஸ் பேக். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் வந்து தாமஸ் பேக். அவர் செகண்ட் டைம் ரீஎலெக்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அதுவும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுதுன்னா 2021 டோக்கியோ ஜப்பானில் இருக்குது நடக்க போகுது. 2024 வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா பாரிஸ். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டுடே குவிஸ் வந்து என்னென்னா நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்லேருந்து எடுத்திருக்கேன். விச் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ரிசீவ்ட் ஸ்காட்ச் அவார்ட் ஃபார் கோவிட் பேண்டமிக் கேட்டகரி? ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் கேட்டகரிக்கு யார் வந்து ஸ்காட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க? விச் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்? தமிழ்நாட்டில் தான் வாங்கியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஆன்சர் ஏ வந்து திண்டுக்கல், பி வந்து திருநெல்வேலி, சி திருவள்ளூர், டி சென்னை. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.